இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு நம்ம நேரடியாக பதில் பண்ணுவோம். எத்தனை யூனிவர்சிட்டி தொடங்கினாரு, எத்தனை திமுக அரசாங்கம் எத்தனை பல்கலைக்கழகங்கள் தொடங்குச்சு அப்படின்னு எனக்கு நேரடியாகவே கேள்வி கேட்குது. நமக்கு சொல்கிறேன், முதல்ல விவசாய பல்கலைக்கழகம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவிலே முதல்ல தொடங்கினது கோயம்புத்தூரில் கலைஞர் தான். முதல்ல வெட்னரி யூனிவர்சிட்டி ஆசியாலேயே, அதாவது ஆசிய கண்டத்திலேயே முதல்ல வெட்னரி யூனிவர்சிட்டி தொடங்கினது வந்து கலைஞர் தான். இது மட்டும் இல்லை, இந்தியாவில் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகம், அதாவது சட்டத்துக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் முதல்ல தொடங்கினது, அதுவும் அம்பேத்கர் பேரில் தொடங்கினதும் யார் அப்படின்னா கலைஞர் தான். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, கலைஞர் எம்ஜிஆர் பேரில் யூனிவர்சிட்டி தொடங்கியிருக்காரு. ஆச்சரியத்தை பாருங்கள். தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு, உருது அகாடமி ஓப்பன் பண்ணியிருக்காரு. இது தவிர்த்து அவருடைய இன்னொரு பாலிசி இருக்குது. சரி, இந்த லைனுக்கு வருவோம். இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் விடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இவர் தான் உருவாக்குனது, அது மறந்தாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி இவர் தான் உருவாக்கியிருக்காரு. சரி, அதை தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இவர் தான் உருவாக்கியிருக்காரு. தமிழ்நாடு ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதுவும் இவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஏன்னா இத்தனை உருவாக்கிட்டு சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா 1999 to 2001 வந்து ஒரு பாலிசி உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறாருன்னா, மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி அப்படின்னு ஒரு கொள்கை, ஒரு விஷனை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறாரு. அதாவது 1999 இறுதியில் ஆரம்பித்து 2000 வந்து அதுக்கான கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி 2001 முதல் கல்லூரியை ஓப்பன் பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருக்கிற மருத்துவக் கல்லூரிகளுடைய கட்டமைப்பு. ஸோ யூனிவர்சிட்டினாலும் சரி, பள்ளிகள்னாலும் சரி, கல்லூரிகள்னாலும் சரி, எல்லாமே பெருவாரியாக உருவாக்கப்பட்டது திமுக ஆட்சியில் தான். இப்போ இருக்கிற கடந்த 5 வருட ஆட்சியிலும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து படின்னு சொல்கிறாரு. பல திட்டங்களை வந்து கல்விக்காக உருவாக்கியிருக்காரு. நீ வந்து இன்றைக்கி உட்காந்துட்டு இந்த அம்மா கேள்வி கேட்குது, காயத்ரி அப்படின்னு யாரோ ஒரு ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுச்சு யூனிவர்சிட்டின்னு கேட்குறது வந்து, அதாவது காமெடின்னு உச்சம் இல்லை, தற்குறித்தனத்தின் உச்சம்னு நம்ம சொல்லலாம். நன்றி.